ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தசமி. இன்றைய நட்சத்திரம் சதயம். யோகம் சித்த யோகம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் சனி, மீனத்தில் புதன் ராகு செவ்வாய். மேஷராசி அன்பர்களே, லாபம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சனியும் சந்திரனும் இணைந்துள்ளார். வியாபார லாபம் அதிகமாகும். சகோதரர்களால் தன லாபம் உண்டாகும். அலுவலக பணிகள் துரிதமாகவும் சிறப்பாகவும் நடக்கும். கோபங்கள் சற்று அதிகமாகும். அரசு அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுடன் சற்றே வெளியூர் இடமாற்றம் வரும் வாய்ப்பு உள்ளது. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு, சீருடை அணிந்தவர்களுக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் உண்டாகும். மறைமுக எதிரி தொல்லை விலகும். சட்ட சிக்கல்கள் சற்று சிக்கலாகும். தனவரவு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, மாற்றங்கள் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். குரு உங்களது ராசியில் பலவிதமான மாற்றத்தை தரவிருக்கிறார். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். உணவு சம்பந்தமான தொழில்களில் லாபமும் வெற்றியும் கிடைக்கும். பெண் வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். விவசாய விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு ஆதாயம் உண்டு. வங்கித்துறை, கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொழிலில் மேன்மைகள் உண்டு. மனைவி வழி புதிய சிக்கல்கள் வரும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். தந்தையின் உடல்நிலைக்காக மருத்துவ செலவு வரும். தொழிலில் மற்றும் சற்று செலவுகளும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, 12இல் குரு இருக்கிறார். விரயங்கள் சற்று அதிகமாகும். பணவரவும் அதிகமாகும். அதைவிட செலவும் வந்து சேரும். வரவுக்கு மீறிய செலவும் விரயஸ்தானத்திற்கு குரு இருக்கிறார். அதனால் சேமிப்பு கரையும். கொடுத்தால் திரும்ப வராது. எனினும் கவனமாக பார்த்து செய்யவும். அசையா சொத்து வாங்கினால் அது உங்களுக்கு உதவும். தந்தையின் ஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சனி சந்திரன் இணைந்து இருப்பதால் தந்தையர் உடல்நிலை கவலைப்படும்படி இருக்கும். கால் பிரச்சனைக்கு மருத்துவ செலவு வரும். நீர் சம்பந்தமாக இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். சற்று மனக்குழப்பம், மனக்கவலை, பணச்செலவு சற்று கவலை தரும். சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் தந்தையின் உடல்நிலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பாதிப்பும் இல்லை. ஏன், பிதுர்காரகன் அல்லவா? உங்களது தந்தையை சமயத்தில் காப்பாற்றுவார். கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உள்ளதால் எதில் சற்று கவனம் தேவை. புதியவர்களை திடீரென நம்ப வேண்டாம். கிழக்கு உங்களுக்கு பிரச்சனை தரும் நாளாக இன்று அமையும். கோபத்தை சற்று குறைத்தல் நலம் செய்யும். இன்று சற்று மந்தமான நிலை உங்களுக்கு. எனினும் கவலைப்பட வேண்டியதில்லை. வழக்கமாக தொழில் வியாபாரம் நடக்கும். சற்று மனக்கவலை உண்டாகும். மனைவி குழந்தைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். திடீர் வெளியூர் பயணம் செய்ய நேரிடும். அது தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கும். எனினும் ஆதாயம் உள்ள நாளாக இன்று அமையும். சிம்மராசி அன்பர்களே, ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். 7ஆம் இடத்தில் 7க்கு உடைய கிரகம் சந்திரனுடன் இணைந்துள்ளார். 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு, 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 10ஆம் ஸ்தானத்தில் குரு. தொழில் மேன்மை உண்டாகும். தந்தையால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். அவர் விரும்பி உங்களுக்கு பணத்தையோ சொத்தையோ தருவார். சட்ட சிக்கல்கள் தீர்ந்து தீர்ப்புகள் சற்று சாதகமாகும். விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான யோகமும் லாபமும் உண்டாகும். தொழிலில் வெற்றி, வியாபார லாபம் உண்டு. மனைவி சற்று குழப்பி விடுவார். எனினும் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். கன்னிராசி அன்பர்களை, சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று இருக்கும். நினைத்தது நிறைவேறும் நாள் இன்று. தடைகள் விலகி அனைத்தும் வெற்றியாகும். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வாகை, பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். அரசு ஆதாயம், பணி உயர்வு, பணிமாற்றம், பணவரவு உண்டாகும். இயந்திர பொருள்களால் லாபம் அதிகமாகும். நெருப்பு, இரும்பு, கணினி, உலோகம் போன்றவற்றில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தாய்மாமன் பகையால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் உண்டு. தனலாபம் வந்து சேரும். புதிய வாய்ப்புடன் சேதியும் வந்து சேரும். திருமண யோகம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தனவரவு நிறைந்த நாளாக இன்று இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. 5ஆம் இடத்தில் 5க்குடையவர் 10க்குடையவர் ஒன்றாக இணைந்து பாக்கியத்தை தர இருக்கிறார். தொழிலில் லாபம் அதிகமாகும். வெற்றியும் கிடைக்கும். கல்வியில் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு.
காதல் திருமண யோகம் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களால் சற்று கலகம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். பிள்ளைகளால் தனவரவு கிட்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் லாபம் வியாபார லாபம் பெருகும். 6க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில் நன்மை செய்கிறார். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்களது ராசியை பார்க்கிறார். மனைவி சொல்லே மந்திரம் என்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். தடைகள் யாவும் விலகிவிடும். திடீர் தனவரவு வந்து சேரும். கட்டிடப் பணிக்காக சுப செலவு உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். 4க்கு 9க்கு உடைய கிரகம் 4ஆம் இடத்தில் இணைந்துள்ளார். 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் 11க்குடைய கிரகம் இணைந்திருக்கிறார். 8, 11க்குடைய கிரகம் ராசி அதிபதியுடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். 6இல் சூரியன் உச்சம் பெற்றுள்ளார். 7க்குடையவர் சூரியனுடன் இணைந்துள்ளார். தொழிலில் முதல் இடம். காவல் பணியாளருக்கு, சீருடை அணிந்தவர்களுக்கும் இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். புதிய அரசு வேலை வாய்ப்பு கிட்டும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் வெற்றி பெறுவீர்கள். கேஸ் வழக்கு வெற்றி பெறும். தொழில் லாபம் வியாபார லாபம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவாக இருந்தாலும் அதன் பார்வையால் நன்மைகள் உண்டு. 2, 11, 10, 12 வீடுகளில் குருவின் பார்வை உள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். தொழில் லாபம் உண்டாகும். 10ஆம் இடமாகிய தொழில்ஸ்தானத்தில் குரு பார்வை தொழில் மேன்மை பெறும். இதுவரை இருந்த தொல்லைகள் மாறிவிடும். 10க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது பெரும் யோகமே. மீனத்தில் இருந்து புதனின் பார்வை எப்போதும் நன்மை செய்யும். வியாபார லாபம் அதிகமாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து செய்தி பணம் வந்து சேரும். புதிய தொழில் செய்ய யோசனைகள் உருவாகும். பழையவை கொடுத்து புதிது வாங்கும் யோசனை உண்டாகும். எதிரி தொல்லை சற்று ஆறுதல் தரும். வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, சிறப்பான நாள் இன்று. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது தாயாருடன் இணக்கமும் தாயால் ஆதாயம் பெறும் நிலையும் யோகமும் உருவாகும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. ஒற்றுமை உருவாகும். அயல் நாட்டு செய்தி மனமகிழ்ச்சியை தரும். திடீர் யோகம், திடீர் பணவரவு வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி அதிகமாகும் நாள். கேஸ் வழக்குகள் சாதகமாகும். வருமானம் நன்றாகவே இருக்கும். சிறு தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டு. இயந்திர பொருள்களால் லாபம் அதிகமாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் தனலாபம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, வெற்றிகள் குவியும் நாளின்று. 2இல் செவ்வாய் பூமி சம்பந்தமாக வெற்றியை அளிப்பார். கால்நடை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வீடு, புதிய பூமி, புதிய மனை வாங்கும் யோகமும் வந்து சேரும். விவசாய விளைபொருள்களில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பயணம், பட்டம், பதவி கிடைக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியுதவி, மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை உருவாகும். சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த குடும்ப பிரச்சனை மற்றும் குடும்ப கலகம் மாறி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு தீரும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டங்கள் கைவரும். சிலருக்கு பூர்வீக சொத்து கைவரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய நண்பரை சந்திப்பீர்கள். உதவிகள் கிடைக்கும் நாளின்று. மீனராசி அன்பர்களே, கல்வி உதவித்தொகை கிட்டும். எதிரி தொல்லை சற்று விலகும். பலவிதமான நன்மைகளும் வந்து சேரும். ராசியில் செவ்வாய் புதன் சேர்க்கை பூமி, இரும்பு, மேல் படிப்பு, உயர் பதவி போன்றவைகளில் மேன்மையுண்டாகும். அயல் நாட்டு செய்தியும் அயல் நாட்டு பயணமும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் கைவரும். பரிசுகள் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். மருத்துவத்துறையில் வெற்றியும் உயர் பதவியும் கிடைக்கும். சுப செய்தி, சுப நிகழ்ச்சி நிகழும். திருமண யோகம் குடும்பத்தில் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால், உணவுப் பொருள்களால் லாபம் இரட்டிப்பாகும். ஆன்மீக பணிகள் சிறக்கும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.